ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ vlog. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க ஒரு சூப்பர் vlog பார்க்கலாம். நாங்கள் 3 பேரும் எங்கே போயிட்டுருக்கோன்னா பைக் ஷோரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கணுமா, லைவ் ஃபோட்டோ, அதனால் வந்து கூப்பிட்ருந்தாங்க. வண்டி வாங்கும்போது வந்து ஃபோட்டோ எடுக்க வந்து மறந்துட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாருங்க, சுடுகாடு. அப்படியா? சரி வாங்க போகலாம். பார்த்தாலே பயமா இருக்கு. மழை வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. லேசா தூறல் போடுது. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், அழகாக மாடுலாம் மேய்து. இந்த ரோட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார் வீடும் இல்லை, ஒன்லி காலி ரோடு தான். சூப்பராக இருக்குது. ரிஷப் டேடி ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரு. இங்கே ரிஷப் வந்து கேப் போட்டிருக்கான். சரி வாங்க போகலாம். அங்கே ஒரு கோயில் வரும்ல, கோயில்கிட்ட நிறுத்துங்க. சரி போங்க போங்க. இன்னும் ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது கிளைமேட். அப்பப்போ லேசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தூறல் போடுது, மற்றபடி வேகமாலாம் மழை வரல. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே இந்த இடத்துல வண்டி நிறுத்த வச்சுருக்கோம். ரிஷப் வந்து கண்டினியூஸாக வண்டியில் ட்ராவல் பண்ண மாட்டேங்கிறோம், அதனால் கோயிலுக்கு முன்னாடி வந்து வண்டி நிற்க வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழைய வண்டியோட ஹெல்மெட். இந்த வண்டியோட ஹெல்மெட் இன்னும் கொடுக்கல, எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் பேக்கு கொடைலாம் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு தண்ணி பாட்டில். ரிஷப் ஒரு செப்பல் வந்து எங்கேயோ வழியில் விழுந்துருச்சு. ஸோ ஒன்லி ஒன் செப்பல் தான் இருக்குது. போகும்போது தேடணும் இந்த செப்பல் இருக்கா இல்லையான்ட்டு. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லைவ் ஃபோட்டோ அன்றைக்கி வந்து எடுக்கலையா, ஸோ திரும்ப வந்து கூப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டியோடு வந்து வர சொல்லியிருக்காங்க, அதனால் கிளம்பிட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விநாயகர் இருக்கார் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் வந்து சாமி மூட போகிறாராம், அதனால் சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கிளம்பிட்டோம். இது வந்து பெரிய கேட், இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன கேட் வந்து ஆனில் இருக்குது. ரிஷப் டேடி, கோயில் நல்லா இருக்கா? கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூசாரி தாத்தாவோட வண்டி தான் நினைக்கிறேன்.
இந்த மாதிரி வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வண்டி இருந்துச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. டிவிஎஸ். இப்போ டிவிஎஸ்லேருந்து ஸ்கூட்டருக்கு சேஞ்ச் ஆகிட்டார் ரிஷப் டாடி. போகலாமா? ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து அடிக்கடி இந்த வழியாக தான் ஊருக்கு போவோம் வருவோம். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயில் வந்து காளியம்மன் கோயிலாம். நாங்கள் வந்து பூசாரி ஐயா கிட்ட வந்து கேட்டோம், காளியம்மன் சொன்னார். கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் வந்து மழை வர மாதிரி இருக்குது, சில டைம் வந்து வெயில் அடிக்குது, சில டைம் வந்து ஜில்லுன்னு காற்று அடிக்குது. கிளைமேட் சூப்பர், செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம் இப்போ வண்டியில். பாருங்கள் சுற்றியில் எவ்வளோ அழகாக இருக்குது, க்ரீன் கலரில் சூப்பராக. ஓகே போகலாம் ரிஷப் டாடி. மழை வரல ஃப்ரெண்ட்ஸ், மேகமூட்டமாக தான் இருக்குது, மழை வரல. அப்பப்போ வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ மழை வர மாதிரி இருக்குது, அவ்வளோதான். கிளைமேட் சூப்பர். ரிஷப் இங்கே உட்காந்துருக்கான், சமத்தா உட்காந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சேட்டை பண்ணல. ஃபைனலி ஷோரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு அதெல்லாம் வந்துருச்சான்னு கேட்டால் வரலன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஷோரூம்லேயே உட்காந்துருந்தோம். பாருங்கள் பைக்லாம் நிறையா பைக் வந்திருக்கு. அப்போ நாங்கள் வாங்கும்போது அவ்வளோக்கா பைக்கே இல்லை. பாருங்கள் எத்தனை பைக் நிற்கிது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பைக்லாம். ஸ்கூட்டி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் பாருங்கள். ஷோரூம் போன உடனே டீ கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே உட்காந்தே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். ஹெல்மெட் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒன்றுமே சமைக்கலை. அதனால் வழக்கம் போல் ஹோட்டல் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஹோட்டல் சாப்பாடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் வந்து மீல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். பிரியாணி வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ மீல்ஸ்னால் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ரிஷப் டாடி வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தார், ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரை மீன், அதுக்கப்புறம் பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரிஷப்புக்கும் கொஞ்சம் சாதம் ஊட்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்பும் சாப்பிட்டான். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 பேரும் ஈவினிங் டைம் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக்லேயே தான் போனோம். ஏன்னா பைக் வந்து அவருக்கு தேவைப்படும், அதனால் வந்து பைக்லேயே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கிளம்பிட்டோம். ரிஷப் டாடி கொஞ்ச நேரம் தூங்கினாங்க, நான் வந்து தூங்கல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அப்புறம் ஹெல்மெட்டு அதெல்லாம் இன்னும் வரலையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரணும். அப்போ ரிஷப் டாடி மட்டும் வருவார், நான் வரமாட்டேன். அப்புறம் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இப்போ கிளம்பி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப வண்டியில் தான் போகிறோம். ஒரு 1/2 hour வண்டியிலே போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கடையில் வந்து டீ அண்ட் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டோம். ரிஷப்க்கு வந்து டீ பிஸ்கட் எதுவுமே பிடிக்காது, அதனால் வந்து அவனுக்கு முறுக்கு மாதிரி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் டீ அண்ட் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக டீயில் வந்து சீனியே போடலை, அப்படியே சுடு தண்ணி குடித்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக டீ நல்லாவே இல்லை. பிஸ்கட் மட்டும் தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்போட செப்பல் இங்கே கிடக்குது பாருங்கள், எடுங்க. பாலத்துக்கிட்ட கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் கீழே விழுந்துருச்சு. ஓகே போகலாம். டைம் வந்து 6 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கிளைமேட் சூப்பராக இருக்குது. நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். ரிஷப் வந்து இட்லி ஊட்டி விட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.